உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நேற்றும் மெரினாவில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கிறார்கள், இன்றும் தற்பொழுது குவிந்திருக்கிறார்கள். என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்குது? மக்களினுடைய மனநிலை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? பகிர்ந்துக்கோங்க. புத்தாண்டு கொண்டாட்டம் நேற்று நள்ளிரவு முதல் உற்சாகமாக சென்னை முழுவதும் களை கட்டி வரக்கூடிய நிலையில மெரினா கடற்கரைக்கு நேற்று இரவும் ஏராளமான பொதுமக்கள் ஒன்று திரண்டனர். தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் விஜய் இந்த மெரினா கடற்கரையோட காட்சிகளை தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்க, மகிழ்ச்சியோட வெள்ளத்தில் தான் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது நள்ளிரவில் இருந்து தற்பொழுது வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த புத்தாண்டு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்துடன் நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவிடுவதற்காக சென்னையில் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரைக்கு சென்னை மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சுற்றுலாவுக்காகவும் இந்த மெரினா கடற்கரையில் ஒன்று கூடியிருப்பதை நம்மால் காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறு அச்சுறுத்தல் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது சம்பந்தமா நான் தற்பொழுது நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார். புத்தாண்டு எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கீங்க? மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய அந்த காரணம் என்ன சார்? நிறைய இருக்கு ஸ்பாட்ஸ் நமக்கு டூரிசம் சென்னையில. ஆமா, பொதுவாக அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்பவுமே மெரினா அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும். காரணம் என்னன்னா பிளசண்டா இருக்கும் இங்க வந்தாலே. நான் இந்த வருஷம் தான் மெரினாக்கு வந்திருக்கேன் குடும்பத்தோட. மற்ற டைம்ல சாதாரணமாக வருவேன் போவேன், ஆனால் இந்த ஆண்டு தான் புத்தாண்டுக்கு இங்கே வந்திருக்கேன். அனைவரும் மக்கள் நல்லா தெளிவா ஜம்முன்னு சந்தோஷமா இருக்கிறாங்க நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, புத்தாண்டு எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருக்கீங்க உங்க ஃபேமிலியா? ஒவ்வொரு வருஷமும் நீங்க எங்க போவீங்க புத்தாண்டுக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நாங்க கோவிலுக்கு போவோம் சார். இந்த வாட்டி நாங்க பீச்சுக்கு வந்திருக்கோம். எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க? நாங்க எருக்கஞ்சேரியில இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு புத்தாண்டு எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கு? ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு, ஜாலியா இருக்கு. மெரினா கடற்கரை இந்த கிரௌட் எல்லாம் பார்த்து அந்த ஒரு ஒரு மாதிரி உற்சாகம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாலியா இருக்கு, ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு. தெலுங்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? மெரினா கடற்கரையில எவ்வளவு சந்தோஷமா உங்க நல்லா ஹாப்பியா இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க குளத்தூர்ல இருந்து வந்திருக்கிறோம். குளத்தூர்ல இருந்து நாம் நேரடியாக கேட்டறிந்தோம் பூங்குழலி. சென்னையை பொறுத்தளவு மெரினா கடற்கரை, அதே போன்று பெசன்ட் நகர் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரையில் மாலை பொழுதை கழிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இந்த புத்தாண்டு முழுமையாக கொண்டாடுவதற்கு மாலை தங்களுடைய குடும்பமாக இது போன்ற சுற்றுலா தலங்களுக்கு வந்தால்தான் அந்த முழுமையடைவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மகிழ்ச்சி வெள்ளத்தில் இவர்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டம் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் காவல்துறையினர் எங்களால் முடிந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாங்கள் பல இடங்களில் ஒரு பக்கம் நாங்கள் சீருடை அணியாத காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடற்கரைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்படுகிறது. இப்படி சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தளவு சுற்றுலா பயணிகள் தற்பொழுது உற்சாகமான மகிழ்ச்சியாகவும் தங்களுடைய புத்தாண்டை கொண்டாடி வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.